மகாராஷ்டிர புதிய முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தேசிய பார்வை கொண்டவர் என்று பாஜக தமிழ் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். ஃபட்னாவிஸ் பதவியேற்புக்கு பின் மும்பை தந்தி டிவியின் செய்தியாளர் ராஜேந்திரனுக்கு அளித்த நேர்காணலில் புதிய முதலமைச்சர் மனிதநேயம் மிக்கவர் என பாராட்டு தெரிவித்தார். தமிழ் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வத்தின் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக தனித்து ஆட்சி செய்து தற்போது நேற்று மாலை 4 மணிக்கு மும்பையில் உள்ள கிரிக்கெட் ஸ்டேடியம் வான்கேடிய ஸ்டேடியத்தில் முதல்வராக திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் பதவியேற்றுள்ளார். அவருடன் சேர்ந்து மொத்தம் 9 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்பதை பற்றி முதல் முறையாக தமிழ் வேட்பாளராக மும்பை சயான் கோலிவாடா பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கேப்டன் ரா தமிழ்ச்செல்வத்தை அவரிடம் கேட்போம். தேவேந்திர ஃபட்னாவிஸ் பற்றி சார், தேவேந்திர ஃபட்னாவிஸ் அனைத்து தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் 21 வயசுல நாக்பூர்ல கவுன்சிலர் ஆயிருக்காரு. 27 வயசுல அதே நாக்பூர் மேயர் ஆயிருக்காரு. அதுக்கு பிறகு 3 தடவை எம்எல்ஏ, இது 4வது தடவை எம்எல்ஏ ஆகி இப்போ முதல்வர் ஆயிருக்காரு. அவர் யாரும் எளிதாக அணுகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேசியவாதி, அரசியல்வாதின்னு சொல்றதை விட தேசியவாதி. தேசத்தை பற்றியும் மகாராஷ்டிராவை பற்றியும் எப்பவும் நினைச்சு அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை உடையவர். பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய காரியகர்த்தாவிலிருந்து நேதா வரைக்கும் ஈஸியாக அவரை போய் பார்க்கலாம். நம்மளுடைய என்ன மக்களுக்கு சேவை செய்யணுமோ அதை அவர்கிட்ட கூற முடியும். மேன்மை தங்கிய மனித நேயம் உள்ள, யாரும் எளிதாக அணுகக்கூடிய ஒரு நல்ல ஒரு முதல்வர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்காக பாடுபடுவார் என்பார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். வருகிற காலம்தான் பதில் சொல்லும். மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் ராஜேந்திரன் சின்னு.